ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாய் அதிகாலையில் எழுந்து சீக்கிரமாகவே எழுந்து அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்த கிருபையினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை பாடி அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். அதற்கு முன்பு சங்கீதம் 92 சங்கீதத்தை நாம் வாசித்து நாம் பாடி தேவனை ஆராதிப்போம். சங்கீதம் 92 சங்கீதத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது செய்கையிலால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியில் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். 4வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 4வது வசனம், கர்த்தாவே உமது செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரிகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்கள், கடந்த நாட்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை காத்தாரே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த மகிமையான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் செய்த கர்த்தருக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறவரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். எங்களுடைய புதிய கிருபையினால் இந்த நாளிலே திருப்தியாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் காத்தீர், இரவெல்லாம் காத்தீர், ஒரு புதிய நாளை தந்தீர். ஆண்டவரே, காலைதோறும் எங்களை எழுப்புகிறீரே. உடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சீக்கிரமாய் எழுந்து இந்த நேரத்தின் முதல் நேரத்தை, அதிகாலை நேரத்தை சமூகத்திலிருந்து தோங்குவதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அப்பா, கடந்த நாட்களில் அதிகாலை ஆறுதலில் கலந்து கொண்டு ஜெபித்தது நிமித்தம் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்கள், நலமான காரியங்கள், கொடுத்த விடுதலை, கொடுத்த சுகம், கொடுத்த ஆசீர்வாதங்கள், கொடுத்த மேன்மைகள், கொடுத்த உயர்வுகள் எல்லாவற்றுக்கும் நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக, திரியக தேவன் மகிமைப்படுவாராக, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் மகிமைப்படுவாராக. நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன் மகிமைப்படுவாராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோக்கியும் எங்களை தப்புவித்து ஆண்டவரை காத்து வருகிற நம்முடைய தெய்வக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இப்படி சமூகத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. பரிசுத்த பிதாவே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பாடி திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆமென். அதிகாலை நேரம் உற்சாகமாய் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். சிங்கக்குட்டிகள் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே இடங்களிலே என்னை வைக்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். ஆமென், ஆமென். தண்ணீரண்டை
சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். ஆமென் ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை உற்சாகமாய் பாடி ஆராதிப்போம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென் ஆமென். ஆத்துமாவை தேற்றுகிறார். ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை ஓஹோ ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. குறையில்லையே குறையில்லை. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். அதிகாலையில் உம்மை தேடுகிறோம், வாஞ்சையோடு தேடுகிறோம். தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லை. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். எதிரி எதிரிகள் முன் வீரத்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவை சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவாராக. ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை எம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். தகப்பனே உமக்கு நன்றி. நீ நல்லவர், என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறேன். நன்றி. துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென் ஆமென். நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே
பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு? இந்த ஜனங்களை நேசித்திட உமக்கொப்பானவர் யார்? ஆமென் ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென் ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை சென்றே. ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி செல்கிறேன். இந்த பரிசுத்த திருநாம மகிமைப்படுவதாக. நடத்தி சென்று நன்றி ஆண்டவரே, நன்றி. நல்லவர் சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன், உன்னதமான தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் தேவனே, உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சின்னம் சேரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு Thank you, Lord. வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரலோக ராஜா. ஏ பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, அல்லேலூயா, எப்போதும் இருப்பவரே,
உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, அல்லேலூயா, மகிமைக்கு மாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ, ஆமே, சோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ, மாட்சிமையும் துதியோ, ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டே என்னை மறுபடி பிறக்க வைத்தே. அதிகாலை நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். மகளாக தெரிந்து ஆமென். கிருபையினால் திருப்தியாக்கிற காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, அல்லேலூயா, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க 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 வாழ்க. உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 வாழ்க, நாமம் வாழ்க. ராஜா வாழ்க 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 வாழ்க. உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோமும் சேர்த்தா. செவிகளை நீ திறந்து விட்டே செய்வோமும் சேர்த்தா. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை இயேசுவே ஆராதனை, ஆமென். ஆராதனை ஆராதனை, தெய்வ கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவர், எங்களை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவரே, கைவிடாமல் எங்களை காக்கிறவரே, நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, கொலையாளரே, உள்ளத்தில்
மகிமைமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஆராதனை 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 பரிசுத்தருக்கு ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். அதிகாலை நேரத்தில் தேடி வந்திருக்கிறார்கள். ஆமென். களி கூறட்டும். இப்ப பாடுகிற அதிகாலை நேரத்தில் பாடி ஆராதிக்கிற பாடுகிற எல்லோரும் பரிசுத்தமாகட்டும். Thank you Lord. வாழ்க 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 திருநாம வாழ்க அமம் வாழ்க வாழ்க குறை நீக்கும் வல்லவரே குறைகளை நீக்குகிறவரே சுகம் தருகிறவரே ஆரோக்கியம் தருகிறவரே அபிஷேகம் பண்ணுகிறவரே அற்புதங்களை செய்கிறவரே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க 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 நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க ராஜா வாழ்க நாமம் வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் நிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் நிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா உயர்த்துகிறோம். அல்லேலூயா 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 ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஆமென். இன்று அசைவாடும் அசைவாடுங்க ஆவியானவரே அசைவாடும் ஆவியான தேவா ஆமென். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா மறுபடி பிறக்கணுமே மறுரூபமாகணுமே மறுபடி பிறக்கணுமே மறுரூபமாகணுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா நரம்புகள் உருவாகட்டும் உம் சிந்தை உண்டாகட்டும் நரம்புகள் உருவாகட்டும் உம் சிந்தை உண்டாகட்டும் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான ஞான தேவா ஆஹா ஆஹா அல்லேலூயா ஆஹா ஆவியானவரே திருக்கிருபை உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம்
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவர், வேணும் வருபவரே, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, நல்லவரே வல்லவரே, காண்பவரே என்னை காப்பவரே. சேர்ந்து ஆராதிப்போம். நல்லவர் நல்லவரே வல்லவரே, காண்பவரே காப்பவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தே உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஹalleluya ஹalleluya கிருபாகரனே, இரக்கங்களின் தேவனே, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறவரே, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் எங்களை கைவிடாதவரே, உள்ளங்கையில் எங்களை வரைந்திருக்கிறவரே, எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவரே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அப்பா, இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு உள்ள ஜனங்கள் உண்டு, குழப்பத்தோடு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கலாம், பிரச்சனையோடு போராட்டத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் காணப்படலாம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட ஏதோ சில பிரச்சனைகள் போராட்டங்கள் தடுமாற பண்ணி கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் பேசுகிற தேவன், வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரை ஆறுதல் படுத்துகிற தேவன், வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிற தேவன், நீர் அற்புதங்களின் தேவன், நீர் அதிசயங்களின் தேவன், நீர் இரக்கங்களின் தேவன். ஆண்டவரே, உடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. சமூகத்தை ஒவ்வொருவரோடு நீர் பேசும், உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் எங்களை அற்புதமாய் நடத்தினீரே, வார்த்தைகளை அனுப்பி எங்களை வழிநடத்தினீரே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. அப்பா, நன்றி ஆண்டவரே, குறைவில்லாமல் காத்தீரே, தேவைகளை சந்தித்தீரே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, உடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாகப்பா. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். நன்றி ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள், அந்த புதிய கிருபை நலங்களை திருப்தியாக்கி சந்தோஷமாக்கி ஆறுதல் படுத்துகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு கிருபை தாரும், அதிக நேரம் ஜெபிக்க கிருபைகளை தாரும், உபவாசித்து ஜெபிக்க கிருபைகளை தாரும், விழித்து ஜெபிக்க கிருபைகளை தாரும், தேவ உறவை காத்துக்கொள்ள கிருபை தாரும், தேவ சத்தம் கேட்கும் எல்கைக்குள் வாழ எங்களுக்கு கிருபைகளை தாரும், உடைய சித்தத்தை செய்ய கிருபைகளை தாரும், தேவ நோக்கத்திற்காக வாழுகிற கிருபைகளை எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். மனிதனுக்கு பிரியமாகிறாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து உடைய திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம். பாவத்தை ஆண்டவரே அடிமைத்தனங்களை மேற்கொண்டு வெற்றியாய் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை வெளிப்படுகிற இந்த காலை நேரத்துக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரை, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு இருந்து பெரிய அதிசயங்களை செய்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை
நாம் கேட்பதற்கு முன்பு ஒரு சரணத்தை பாடி தேவனை மகிமைப்படுத்தி நாம் கடந்து போவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்ளே வசிக்கிறார் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஆமென். அதிசயமான காரியங்கள் செய்வார். அவர் நாமமே அதிசயம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இன்னும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்தின் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை ஆமென் மாற்றினார் அதிசயம். சொல்லுங்க, உள்ளத்திலிருந்து வெறும் தண்ணீரை இன்று மாற்றுவார் அதிசயம். எங்கள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம், புயல் காற்றை வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை அவர் வார்த்தையாலே அதட்டினார் அதிசயம். முழு பலத்தோடு சொல்லுங்க. இன்று அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இன்று அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், எங்கள் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், இன்று குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே ஆமென் எழுப்பினார் அதிசயம். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஏழைக்காரன் சுகமாவான்னு சொன்னீரே, ஒரு சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். இன்று அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஒரு விசை கூட. இன்று அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், இன்று அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அதிசயங்கள் செய்கிற தேவன், அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அதிசயங்களை செய்கிறவர். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் அதிசயம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். சுகத்திற்காக, விடுதலைக்காக ஆண்டவரே, பலவீனங்கள் நீங்கும்படியாக, தேவைகள் சந்திக்கும்படியாக, எந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு
உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் அதிசயத்தினால் பிரமிப்பாய் மாற கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உன்னுடைய வழிகாட்டுதல் உண்டாகட்டும். உன்னுடைய வார்த்தை அனுப்பி அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஒரு வல்லமையுள்ள காரியம் எங்கள் தேசத்திலே குடும்பங்களிலே நிகழப்பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே 100 மடங்கு பலன் கொடுக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற தியானத்திற்கான வசனம் யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் பாருங்க, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் பாருங்க, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு செய்யப்படாத அதிசயங்களை செய்கிறவர். செய்யப்படாத அதிசயங்கள் இதுவரை இந்த பூமியிலே ஜாதிகளிலே செய்யப்படாத அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். அதுவும் எப்படி செய்வார் என்று இங்கு அழகாய் சொல்லப்படுகிறதுனா 2 கருத்துக்கள். முதல் கருத்து அந்த வசனத்தில் பாருங்க, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அப்படின்னா கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கூட இருக்கிறவங்க நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவு, நம்முடைய நண்பர்கள், நம்ம கூட இருக்கிற எல்லா நபர்களும் பார்க்கத்தக்கதாக இதுவரை நாமே நினைத்து பார்க்க முடியாத அளவு நாம் ஜெபித்ததில் இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையிலே நடக்குமா என்று பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலை நேரத்தில் அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அதான் இந்த காலை செய்தியுடைய தலைப்பு, செய்யக்கூடாத அதிசயங்களை செய்கிறவர். யாராலும் செய்ய முடியாது. இதுவரை பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்க, கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். 2வது, கர்த்தர் எப்படிப்பட்ட செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் நமக்கு காண பண்ண போகிறார் என்றால், 2வது அதே வசனத்தை நீங்கள் பாருங்க, உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். 2வது பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அவர் செய்ய போகிற காரியங்கள், செய்யப்படாத அதிசயத்தை எப்படி செய்ய போகிறார்னா, பயங்கரமான அதிசயமான ஆச்சரியமான நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். இதை நம்புகிறவர்கள், இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே செய்யப்படாத அதிசயங்களை செய்ய என் தேவனால் வல்லமை உண்டு. இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்போடு யார் வந்திருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க, செய்யப்படாத பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் நான் ஜெபித்ததை விட, நான் யோசித்ததை விட, நான் நினைத்து பார்த்ததை விட என் தேவன் எனக்காய் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எத்தனையோ பேர் கூட இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், நட்புகள் இருக்கலாம், எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அளவு, அவர்கள் எல்லாம் பார்த்து பிரமிக்கத்தக்க அளவு இந்த நாட்களில் அதிசயமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார்.
அதான் வாசித்தோம். 2 கருத்துக்களை நான் சொன்னேன் இந்த வசனத்தில். ஒன்று, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக, அப்படின்னா என்னன்னா பர்சனல். இது முதல்ல பர்சனல் காரியம். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அப்படின்னா கூட இருக்கிறவங்க. நம்ம கூட யார் இருப்பா? நம்முடைய குடும்பம் இருக்கும். நம்மளாம் உயர்ந்துருவோமா, இவங்களாம் வாழ்க்கை நல்லா இருமா என்று சொல்லி கேலி பண்ணி பேசினவர்கள் நம்மோடு கூட இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கை உயர்ந்துவிடக்கூடாது என்று சொல்லி எப்போ வாழ்க்கை உயர்ந்துடக்கூடாது என்று கண்ணு குத்து பார்க்கிற கூட்டத்தார் இருப்பார்கள். கண்ணை வைக்காம அசைக்காம எப்படி பவுலை அந்த தீவில் எப்போ சாவான்னு ஜனங்கள் பார்த்துட்டு இருந்தார்களோ அதுபோல் எப்போ கீழே விழுவோம், எப்போ வாழ்க்கை தடுமாறும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறவங்க தான் கூட இருப்பவங்க. அவங்க மத்தியில தான் கர்த்தர் செய்யப்படாத அதிசயங்களை நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி அழையா சொல்லுவோமா? 2வது கருத்து நான் சொன்னேன், அவர் செய்யக்கூடிய காரியம் எப்படிதுமா இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எதிர்பார்க்காத அளவு, நம்ம யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க இந்த அளவு கர்த்தர் உயர்த்துவார். ஒருவேளை நீங்கள் உயர்வுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிற உயர்வு பயங்கரமாக இருக்கும். ஒருவேளை விடுதலைக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பீங்களே, ஆனால் அவர் கொடுக்க போகிற விடுதலை மிக அற்புதமாய் பயங்கரமானதாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அளவுக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், வேலை ஸ்தலத்தில் நீங்கள் எந்த பகுதிக்காக இப்போ நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் அந்த பகுதியில் இதுவரை செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் 2 கருத்துக்களை மட்டும் இந்த காலை நேரத்திலே சுருக்கமாய் நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 136 12வது வசனத்தை வாசிங்க. முதல் கருத்து, 1வது காரியம். சங்கீதம் 136 12வது வசனம். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினால், ஓங்கிய புயத்தினால் செய்தவரை துதியுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் செய்யக்கூடாத, இதுவரை செய்திராத அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்வேன் என்று சொன்னால், முதல் கருத்து, ஆண்டவர் எப்படி செய்ய விரும்புகிறார்னா தம்முடைய பலத்த கையை கொண்டு, ஓங்கிய புயத்தை கொண்டு நமக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். வேதனை நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. எப்பொழுது என் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், எப்பொழுது என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், என்னைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரும் என்று சொல்லி பல நாட்கள், 430 வருஷங்கள் தலைமுறையாய் ஏங்கி தவித்து கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில தான் இந்த சம்பவம் நடக்கிறது. பலத்த கை, ஓங்கிய புயத்தினால் விடுதலையாக்கி கர்த்தர் கொண்டு வருகிறார். முதல் கருத்து, செய்யக்கூடாத அதிசயங்களை செய்வார் என்று சொன்னாரே, எப்படி செய்வார் என்றால் நமக்கு விடுதலையை தருகிறார். இதுவரை யார் என்னமோ நினைச்சிருக்கலாம், ஆனால் நமக்கு விடுதலையை தருகிறார். யாரும் பார்க்காத அளவு, யாரும் யோசித்திராத அளவுக்கு விடுதலை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கட்டுக்களோடு இருக்கும் வரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நுகங்களை சுமந்து கொண்டு இருக்கும் வரை நம்முடைய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தோடு ஒரு மனிதன் வாழும் வரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதங்களில் பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் விடுதலை பெற்றுக்கொள்வது தான். அந்த விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தரப்போகிறார். அடிமைத்தனத்தில் எப்போ இந்த கடன் மாறும், எப்போ இந்த வியாதி நீங்கும், எப்போ என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் விழியும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஆண்டோடைய முகத்தை பல நாட்கள் தேடிக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு செய்யக்கூடாத அதிசயங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ளவர். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 3வது அதிகாரம்
7வது வசனத்தை நான் வாசித்து பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை, நல்ல கவனிங்க, எகிப்திலே இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்ம படுகிற வேதனைகள், நம்ம இருக்கிற நிலைகளை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், எகிப்தில் இருக்கிற ஜனங்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்த உடனே, அவருடைய ஆலோட்டிகளுடைய இடுகிற கூக்குரலை கேட்ட உடனே, அந்த வேதனைகளை அறிந்தவுடன் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி ஓங்கிய புயத்தினால் அவர்களை மீட்டு கொள்ளுகிறதை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் எங்களை பலத்த கையினால், எந்த கையினாலும்? பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எங்களை எப்படி புறப்பட பண்ணினாரா? பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆண்டவர் எகிப்து புறப்பட பண்ண போது சாதாரணமான ஒரு விடுதலை அல்ல. பல நாட்கள் காத்திருந்து வேதனையோடு தவித்த நேரங்களில் கர்த்தர் விடுதலையை கொடுத்து, அந்த ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து, இரட்சிப்பை கொடுத்து, அவர்களுக்காக யுத்தம் செய்து தேவன் தம்முடைய ஓங்கிய கரத்தினால் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். செய்யக்கூடாத அதிசயங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த விடுதலையை ஒரு மனிதன் கொடுத்திருக்க முடியாது. இந்த விடுதலையை நம்முடைய சுய அறிவுகளால் அவங்க பெற்றிருக்க முடியாது. இந்த எகிப்திலிருந்து வந்த விடுதலையை அவங்க தன்னுடைய புஜ பலத்தினாலோ அல்லது திறமையினாலோ அல்லது யுத்தம் தெரியும்னு இருக்கிற காரியத்தினாலோ அல்லது மற்ற எந்த ஒரு காரியத்திலையும் அவங்க நிச்சயமாக அந்த எகிப்திலிருந்து விடுதலையாகப்பட்டிருக்க முடியாது. கர்த்தர் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய திறமையோ நம்முடைய அறிவோ நம்மோடு கூட இருக்கிற நபர்களோ நமக்கு விடுதலை கொடுக்க முடியாது. கர்த்தர் தான் இந்த விடுதலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்படின்னா யாராலும் விடுதலை பண்ண முடியாத சூழ்நிலையிலும் கண்ணீர் நிறைந்த காரியத்திலும் தேவன் நமக்கு விடுதலையை முதலாக தருகிறார். கர்த்தர் விடுதலையை கொடுத்து நடத்துகிறவர். சில வசனத்தை நான் காட்டி கொடுக்கிற. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. பாருங்களேன், உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. சொல்றாங்க பாருங்களேன், பகைஞனை நொறுக்கி விட்டது. அவர் வலதுகரம், அந்த பலத்தினால் தான் விடுதலை, அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும். இந்த காலை நேரத்தில் ஒரு வியாதியோடு, ஒரு வேதனையோடு, ஒரு போராட்டத்தோடு, நெடுநாட்களாய் தவித்து கொண்டிருக்கிற காரியத்தோடு நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த காலை நேரத்தில் விடுதலையை கொடுத்து தேவன் நம்மை அதிசயங்களை காண பண்ண போகிறார். சாதாரணமானதாய் அல்ல. 2 சம்பவங்களை நான் காட்டி கொடுக்கிறேன். லூக்கா 13வது அதிகாரம் 11லிருந்து 12 வசனங்கள் வரை நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா 13வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். நல்ல கவனிங்க, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷம், 1 ஆண்டு, 2 ஆண்டு, 5 ஆண்டுகள் அல்ல, 18 இயர்ஸ், 18 வருஷங்களாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். எத்தனையோ பேரை பார்த்திருக்க முடியும், எத்தனையோ பேர் அந்த ஸ்திரீ சந்தித்திருக்க முடியும், எத்தனையோ பேர் அந்த ஸ்திரீ மீட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் யாராலும் அந்த ஸ்திரீயை அந்த பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க முடியவில்லை. அந்த 18 வருஷம் பலவீனப்படுத்தின சத்ருவின் ஆளுகையிலிருந்து விடுதலை செய்ய முடியவில்லை. பல நாட்கள் ஆலயத்துக்கு சென்று கொண்டு இருந்திருக்கலாம், பல நாட்கள் பல வைத்தியரை சந்தித்து கொண்டு இருந்திருக்கலாம், பல நாட்கள் பல பேரை சந்தித்து ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். இது எப்படியாவது இந்த குணம் மாறிவிட வேண்டும் என்று பல நாட்கள் அவள் ஜெபித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி
ஆண்டவர் தான் அந்த மகளுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட கட்டுகளோடு பல நாட்கள் நான் சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் பொத்தல் பையில போடுறது போல செலவழிந்து போயிடுது பிரதர். பல நாட்கள் மருத்துவமனைக்கே நான் பல வருடங்களாக நான் செலவழித்து கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு இதுவரை செய்யாத அதிசயத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்ய வல்லமை உள்ளவர். லூக்கா 13வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். தெளிவா சொல்றார் பாருங்களேன், உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை 18 வருஷத்தை போல ஒரு நெடு நாட்களாக ஒரு பிரச்சனையோடு போராட்டத்தோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கரம் உங்கள் மேலே இறங்கும். அந்த கரம் விடுதலையின் கரமாக இருக்கும். யாரும் விடுதலை கொடுக்க முடியல, யாரும் இந்த காரியத்திற்கு மீட்பு கொடுக்க முடியல, ஆலோசனைகளை கேட்டு பார்த்துட்டேன், என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு விடுதலை உண்டாகலன்னு சொல்லிங்கன்னா, இன்னைக்கு காலையில் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் விடுதலையை கொடுத்து உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலும் முதல்ல பார்த்தோம் 18 வருஷம், இங்க பாருங்க 12 வருஷம் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ அங்க இருந்தால். சற்று யோசித்து பாருங்க, 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்தால், ஆஸ்திகள் எல்லாம் செலவழிச்சிட்டான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனையோ டாக்டரை மீட் பண்ணியாச்சு, எவ்வளவோ மருத்துவத்துக்கு செலவு பண்ணியாய் விட்டாயிற்று, ஆனால் ஒன்றும் சுகமில்லை, ஒரு விடுதலை இல்லை, ஒரு ஆரோக்கியம் இல்லை, ஒரு சுகம் இல்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு இதுவரை நீங்கள் நினைத்து பார்க்காத செய்யப்படாத அதிசயமாய் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசம் பாருங்க, அவர் வஸ்திரத்தையாவது நான் தொடுவேன். நீங்கள் தொடர்ந்து வீட்டில் உட்காந்து வாசிச்சு பாருங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், என்னுடைய வாழ்க்கை சுகம் உண்டாகும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேனுங்கிற விசுவாசத்திற்கே சுகம் உண்டானது என்றால், இந்த காலை நேரத்தில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் அருகிலே அவர் நிற்கிறார். நம்முடைய உபத்திரவங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கண்ணீரின் பாதைகளை அவர் அறிந்த தேவனாய் இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் சொல்றாரு, நான் முன்னே போனாலும் பின்னே போனாலும் அவர் இல்லை, ஆனாலும் உனக்கு தெரியும் என் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வழிகளை அறிந்த தேவன், நம்முடைய நிலைகளை புரிந்து கொண்ட தேவன், நம்முடைய சூழ்நிலைகளை நன்கு தெரிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் சுகத்தை கொடுப்பார். 2 கருத்துக்களை சொன்னேன். ஒன்று, 18 வருஷமாய் விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருந்தவளுக்கு விடுதலை கிடைத்தது. 2வது, சுகத்திற்காக ஏங்கி கொண்டிருந்த மகளுக்கு சுகம் கிடைத்தது. இயேசுவின் இரத்தம் விடுதலை தரும், இயேசுனுடைய வார்த்தை விடுதலை கொடுக்கும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் விடுதலைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கலாம், ஒரு பிரச்சனை போராட்டத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு விடுதலைக்காய் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இதுவரை நீங்கள் ஜெபித்து இதுவரை நீங்கள் பார்க்க முடியாத அளவு செய்யப்படாத அதிசயங்களை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் செய்வார். 2வது கருத்து, உபாகமம் 10வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 2வதாக உபாகமம் 10வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை, பாருங்களேன், இதான் முக்கியம். உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியம் என்ன? அந்த கண் கண்ட பயங்கரமான ஒரு காரியம், அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அந்த பயங்கரமான காரியம் என்ன? 22வது வசனத்தை வாசியுங்கள்.
உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்கினார். இரண்டாவது கருத்து, நமக்கு பெருக்கத்தை தருகிறார். செய்யப்படாத அதிசயங்களை இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு நிச்சயமாய் செய்வார். முதல் கருத்து சொன்னேன், விடுதலையை தருகிறார். இதுவரை இல்லாத ஒரு விடுதலை, இதுவரை இல்லாத ஒரு சுகம், இதுவரை இல்லாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இரண்டாவது, பெருக்கத்தை தருகிறார். இங்கே வாசித்தீங்களே, 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். ஒரு சிறு கூட்டம்தான், ஒரு பெரிய கூட்டமாய் அல்ல, ஒரு சின்ன கூட்டமாய் தான் எகிப்துக்கு போனார்கள். ஆனால் அவங்களுடைய பெருக்கத்தை குறித்து ஆண்டு சொல்கிறார் பாருங்களேன், வானத்தின் நட்சத்திரங்களை போலாகினீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? வானத்தின் நட்சத்திரங்கள் அளவுக்கு ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளையிட்டார். இரண்டாவது, இந்த காலை நேரத்தில் செய்யக்கூடாத அதிசயங்களை செய்கிறவர் எதில் செய்வார் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு பெருக்கம், குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அல்லது எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு பெருக்கத்தை தேவன் தருவார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்ப விளைய செய்கிறவர் தேவன் தான். நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும், நாம் என்னதான் அதுக்கு நீர் பாய்ச்சினாலும் தேவன் தான் விளைய செய்ய முடியும். அடுத்து பாருங்க, நீதிமொழிகளில் 21:31 பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஜெயம் யாராலே வரும்? அவராலே தான் வரும். விடுதலை யாரால வரும்? அவரால் தான் வரும். அற்புதம் யாரால் நடக்கும்? அவரால் தான் நடக்கும். பெருக்கமும் ஆசீர்வாதமும் அவரால் தான் நமக்கு உண்டாகும். ஆகவே இந்த காலை நேரத்தில் இரண்டாவதாக பெருக்கத்தை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். சில பேருடைய பெருக்கங்களை நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது வசனம். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமை குறித்து. சரீரம் செத்து போயிற்று, ஒன்றும் நடக்காது, இது முடியாது, இது சாத்தியப்படாது என்று நினைத்த ஒரு காரியத்திலே எப்படிப்பட்ட பெருக்கம் பாருங்களேன். பெருக்கம் நட்சத்திரங்களைப் போல, கடல் கரையில் இருக்கிற மணலை போல ஜனங்கள் பிறப்பார்கள் என்கிற ஒரு பெருக்கம். ஒரே ஒரு மனிதனை கொண்டே இவ்வளவு பெரிய பெருக்கத்தை தேவன் கட்டளையிட முடியும் என்றால், இந்த காலை நேரத்தில் அவர் சமூகத்தை வாஞ்சித்து கொண்டிருக்கிற, அதிசயம் செய்வாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் கட்டளையிடுவார். செத்து போன சரீரத்திலிருந்தே ஒரு ஈசாக்கை தேவன் கொண்டு வர முடியுமானால், நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு பெரிய பெருக்கத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இரண்டாவதாக ஒரு நபரை நான் காட்டிக் கொடுக்கிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 18வது வசனம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். செத்து போக வேண்டிய ஒரு பிள்ளை சத்தத்தை வனாந்தரத்திலே ஆண்டவர் கேட்டு அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்களேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவ்வளோதான், இனி என் வாழ்க்கையில் மேன்மைகள் இல்லை, என் வாழ்க்கையில் பெருக்கங்கள் இல்லை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை என்று சொல்லி ஒருவேளை மனதளவில் ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், இன்னைக்கு சொல்லுங்க, என்னை பெரிய ஜாதியாய் மாற்ற தேவனால் முடியும். அதான் செய்யப்படாத அதிசயங்களை செய்கிற தேவன்.
எல்லாரும் நினைச்சிருக்கலாம் சரீரம் செத்து போயிற்று, இனி ஆபிரகாமுக்கு குழந்தை என்பதே இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் செய்யப்படாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பெருக்கத்தை தேவன் ஆபிரகாம் வாழ்விலே கட்டளையிட்டார். இங்கு நம்ம பார்க்கிறோம், பிள்ளை செத்து போனது போல கத்தி கத்தி செத்து போக போது, இருக்கிறதோ வனாந்திரம், குடிக்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தள்ளி போய் அவள் அழுகக்கூடிய சூழ்நிலைகள் இருட்டாய் இருக்கின்றன, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கின்றன. என்ன செய்வதனே தெரியாத நேரத்தில் இங்கே கொடுக்கிற வாக்குத்தத்தம் பாருங்க, கையில் பிடிச்சிட்டு போப்பா, பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். கர்த்தர் சாதாரணமான காரியங்களை செய்ய மாட்டார். அதான் சொன்னேன், பயங்கரமான காரியங்கள், உங்களோடு இருக்கிறவர்கள் காணத்தக்கதான செய்யப்படாத அதிசயங்களை இன்றைக்கு செய்ய தேவன் வல்லமை உள்ளவர். 1 சாமுவேலில் நம்ம வாசிக்கிறோம், அன்னாளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே எல்லாம் கேலி பண்ணப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்டாள். அவருடைய வாழ்க்கை ரொம்ப வேதனை நிறைந்த வாழ்க்கை. கணவன் சொல்றாரு, 10 குமார பார்க்கிலோ நான் உனக்கு இருக்கேன்னு. எல்லாரும் மனதிலும் ஒரு எண்ணம் வந்துருச்சு, சின்ன பிள்ளை பிறக்காதுன்னு. ஆனால் அன்னாளுக்கு தெரியும், அவர் அதிசயங்களை செய்கிறவர், நான் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக எனக்கு ஒரு குமாரனை கொடுக்க முடியும். ஜெபித்தால் வாழ்க்கை மாறியது. கர்த்தர் சாமுவேலை ஒரு குழந்தையை கொடுக்கல, நிறைய குழந்தைகளை அன்னாளுக்கு பின்னாடி கொடுத்தாலும் முதல் தேவனிடத்தில் கேட்ட குழந்தை இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாய் மாறினான். இதே போல இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் கிடையாது நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தான் கர்த்தர் பெருக்கத்தை, செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த காலை நேரத்தில் 2 கருத்துக்களை நாம் பார்த்தோம். முதலில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாத அதிசயங்களை கர்த்தர் எப்படி செய்ய போகிறார்? விடுதலையை தருகிறார். விடுதலை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடனிலே, கவலையிலே, அல்லது போராட்டத்திலே, பிசாசின் காரியத்திலே, அல்லது அடிமைத்தனத்திலே, எந்த விதத்தில் நீங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விடுதலையை தந்து செய்யக்கூடாத அதிசயங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ளவர். இரண்டாவது, நாம் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். பெருக்கம் என்பது சாதாரண பெருக்கம் அல்ல. 70 பேர் தான் போனாங்க, ஆனால் திரளாய் மாறினார்கள். சரீரம் செத்து போயிட்டு நினைத்தாங்க, ஆனால் ஈசாக்கு பிறந்தான். அது மாத்திரமில்ல, அவர் மூலமாகவே பெரிய திரள் ஜாதி உண்டாகுன்னு ஆண்டவர் சொன்னார். பிள்ளை செத்து போகும் நினைத்தான், ஆனால் பெரிய ஜாதியாய் மாற்றினார். பெருக்கத்தை தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். பெருக பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரை செய்யக்கூடாத அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். இந்த காலை நேரத்திலே நாம் கண்களை மூடி இந்த காரியத்தை விசுவாசிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறவங்க பார்க்கும் அளவுக்கு ஆண்டவரே பயங்கரமான காரியங்களை இதுவரை நான் ஜெபித்து நான் யோசித்தது கூட இல்லாத அளவுக்கு நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர் நான் வாசிக்கிறேனே. என் கண்கள் பார்க்கலன்னு சொல்லி நான் வாசிக்கிறேனே. அப்படிப்பட்ட செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை எனக்காய் செய்கிற தேவன் உண்டு. நான் சோர்ந்து போவது இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் தேவையோடு, எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா? என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகாதா? என் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்காதா? என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாதா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் செய்யக்கூடாத அதிசயங்களை தேவன் செய்வீராக. இதுவரை யாருக்கும் செய்யப்படாத அதிசயம் இந்த நாட்களிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. தேவ பிரசன்னம் இவர்கள் தொழிலை ஆசீர்வதிக்கட்டும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை கர்த்தர் செய்து, அற்புதங்களை கர்த்தர் செய்து நீர் நிகழ பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும்
குடும்பத்திலும் அதிசயங்களை கேட்க கிருபை தருவீராக. சீக்கிரத்திலே நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை தருவீராக. கர்த்தர் எனக்காய் இதை செய்தார், கர்த்தரின் வாழ்க்கையில் இதை மாற்றினார், விடுதலை வந்தது, கடன் மாறினது, அடிமைத்தனங்கள் மாறினது, சுகம் உண்டானது, அற்புதங்கள் நடந்தது என்று சொல்லி அநேக சாட்சிகளை கேட்கும் அளவுக்கு ஒரு பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வீராக. அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தினால் நிரப்பும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடி நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். செய்யப்படாத அதிசயங்களை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.